தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எம்பிக்களின் கல்வி தொகுதியால் நாடாளுமன்றத்தில் சலசலப்பு. மனைவியை மரத்தில் கட்டி வைத்து மிளகாய் பொடி தூவி தாக்குதல். கொழும்பில் பேருந்து ஓட்டுநர்களுக்கான கடும் சோதனை. பயணிகள் பாதுகாப்புக்கு புதிய முயற்சி. இருளில் மூழ்கும் அபாயத்தில் இலங்கை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. மண் சரிவில் மண்ணில் புதைந்த வாகனங்களின் தற்போதைய நிலை என்ன? டிட்வாவில் பாதிக்கப்பட்டு இன்னும் அடையாளம் காணப்படாத உடலங்கள். 525 பேருக்கு இறப்பு சான்றிதழ்கள். கைதான தமிழக கடத்தொழிலாளர்களுக்கு விளக்கமறியல். சட்டமா அதிபருக்கு எதிராக கொழும்பில் போராட்டம். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தொடர்பில் வெளியான தகவல். அரசு சேவையொன்றுக்கு புதிய ஆட்சேர்ப்புகள். தொடர்பன விரிவான செய்திகள். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கல்வி தொகுதி குறித்து சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னம் வெளியிட்ட கருத்து நாடாளுமன்றத்தில் பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய சபாநாயகர் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5ஆம் தரத்தை கூட தாண்டவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் அமைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சபாநாயகரின் கருத்துக்கு பதிலளித்த சஜித் பிரேமதாஸ் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி தரக்குறைவான கருத்துக்களை வெளியிடுவது நாடாளுமன்ற நிலையற் கட்டளைகளுக்கு எதிரானது என குறிப்பிட்டார். சபாநாயகரின் இத்தகைய பேச்சு நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் எதிர்க்கட்சியின் கௌரவத்தையும் சீர்குலைப்பதாக அவர் தெரிவித்தார். ஒருபுறம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கல்வியை கிண்டல் செய்யும் அரசாங்கம், மறுபுறம் 6ஆம் தர பாடத்திட்டத்தில் ஆபாசமான விடயங்களை புகுத்த முயற்சி செய்கிறது என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். மனைவியை பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்ததாக கூறப்படும் கடற்படை சிப்பாயை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுரம் மேலதிக நீதவான் DL சமரசிங்க உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் அனுராதபுரம் பரசன் கஸ்வ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. குறித்த கடற்படை சிப்பாய் தனது மனைவியை மரத்தில் கட்டி வைத்து அவர் மீது மிளகாய் பொடி தூவி பலமாக தாக்கி அவரை பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்துள்ளதாக போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். கடற்படை சிப்பாயின் மனைவி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கடற்படை சிப்பாயின் மனைவியின் வைத்திய அறிக்கை எதிர்வரும் 26ஆம் தேதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பரசன் கஸ்வ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை காவல்துறை இணைந்து கொழும்பு கோட்டை பகுதியில் இன்று பேருந்து சாரதிகளுக்கான அவசர போதைப்பொருள் மற்றும் மதுபான பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய வீதி பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக இது முன்னெடுக்கப்பட்டது. நடமாட மருத்துவ ஆய்வுக்கூட வசதிகளை கொண்ட பேருந்து ஒன்றின் உதவியுடன் சாரதிகளின் சிறுநீர் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டன. மதுபானம் மற்றும் 4 வகையான ஏனைய போதைப்பொருள் பயன்பாடுகள் குறித்து இதன்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் குறித்த சாரதிகளுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. முன்னதாக மதுபோதையில் இருந்த சாரதிகளுக்கு மட்டுமே அபராதம் விதிக்கப்பட்டது. எனினும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கவினால் அனுமதிக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய மோட்டார் வாகன விதிமுறைகளின் கீழ் ஏனைய போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களுக்கும் எதிராக இந்த நடவடிக்கை விரிவாக்கப்படவுள்ளது. வீதி பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு போதைப்பொருள் அல்லது மதுபோதையில் வாகனம் செலுத்துவதால் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதையுமே இந்த முயற்சி நோக்கமாக கொண்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாடளாவிய ரீதியில் எந்தவித முன்னறிவித்தலுமின்றி பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன. மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை பணியாளர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு வலுசக்தி அமைச்சு நடவடிக்கைகளை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்தே எச்சரிக்கையை தொழிற்சங்கங்கள் விடுத்துள்ளன. பொறியியலாளர் சங்கம், தொழில்நுட்ப பொறியியலாளர் மற்றும் அதிகாரிகளின் சங்கம், போக்குவரத்து ஊழியர் சங்கம், அலுவலக சேவை சங்கம்,
கூட்டு மின்சார சங்கம், அழைப்பு மைய இயக்குநர்கள் சங்கம் மற்றும் பாதுகாப்பு வலுவூட்டல் மன்றம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களே போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. அதேவேளை இலங்கை மின்சார சபையை முற்றாக நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியந்த தெரிவித்தார். இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதை ஒத்திவைக்குமாறு வலுசக்தி அமைச்சரையும் அரசாங்கத்தையும் வலியுறுத்துவதாகவும் மின்சார சபை சங்கத்தின் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்ட மோசமான காலநிலை காரணமாக நுவரெலியா மாவட்டமும் அதிகம் பாதிக்கப்பட்டது. இதில் வெளிமடை நுவரெலியா பிரதான வீதியில் நேரேந்தபுல பகுதியில் மண்சரிவு ஏற்பட்ட இடங்களில் மொத்தமாக 4 வாகனங்கள் புதைந்ததோடு அவற்றில் சில வாகனங்களை இன்று வரை மீட்டெடுக்க முடியாத நிலை காணப்படுகின்றன. மண்சரிவில் புதையுண்டு 8 பேர் உயிரிழந்ததோடு இவர்களின் உடல்களை நீண்ட போராட்டத்துக்கு மத்தியில் சில நாட்களுக்கு பிறகே மீட்கப்பட்டன. காரணம், மீட்பு பணியின் போது இடையூறு ஏற்படும் வகையில் அடிக்கடி மழை பெய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. குறித்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், நவம்பர் 27 அன்றும் காலையில் இருந்து வழக்கமான மழைதான் பெய்து கொண்டிருந்தது. பிற்பகலுக்கு மேல் மழையின் தீவிரம் அதிகமானதும் மாலையில் திடீரென சேரும் சகதியும் கலந்த மண், கற்கள், ராட்சர பாறைகள் உருண்டு வந்தது. வீடுகள் முன் மற்றும் வீதியோரங்களில் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள், வேன், லொரி மற்றும் முச்சக்கர வண்டியின 4 வாகனங்களும் வீட்டு உபயோகப் பொருட்களும் அடித்து செல்லப்பட்டு மண்ணில் புதைந்தன. மேலும் 4 வீடுகள் மண்சரிவில் முழுமையாக சிக்கிக் கொண்டது. மேலும் சில வீடுகள் மீது பாறைகளும் விழுந்துள்ளது. இன்று வரை அவற்றை அகற்ற முடியாத நிலையில் உள்ளோம் என தெரிவித்தனர். மண்சரிவின் போது உடனடியாக இடம்பெயர்ந்த மக்கள் பாத்தினாவேல முஸ்லிம் வித்தியாலயம், ரேந்தபுல தமிழ் வித்தியாலயம், பள்ளிவாசல் மற்றும் அம்பிவள பள்ளிவாசலில் தங்க வைக்கப்பட்டனர். இருந்தும் அவர்களுக்கு டித்வா சூறாவளியை தொடர்ந்து குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்கும் வீடுகளை மறுவாழ்வு செய்வதற்கும் அரசாங்கம் வழங்கும் 25,000 உதவித்தொகை இதுவரை கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்துகின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் தற்சமயம் சீரான காலநிலை காணப்படுகின்ற போது சமீபத்திய மோசமான மழைப்பொழிவு காரணமாக ஏற்கனவே மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ள பல பகுதிகள் உள்ளன. அவற்றில் அபாயகரமான வெடிப்புகளும் உள்ளன. மேலும் இனிவரும் நாட்களில் சிறிதளவு மழை பெய்தாலும் அந்த பகுதிகள் ஏதோ ஒரு வகையில் சுறுசுறுப்பாக மாறி மீண்டும் மண்சரிவுகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் நுவரெலியா பிரதான வீதியில் ரேந்தபுல பகுதியில் சுற்றியுள்ள சூழல் குறித்து தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. டித்வா சூறாவளியில் இறந்த 525 பேருக்கு தற்போது இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபிரத்ன தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் கூறுகையில், பல உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. அதே நேரம் டித்வா சூறாவளியில் இறந்த 525 பேருக்கு தற்போது இறப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட 7 தமிழக கடத்தொழிலாளர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மயிலாடுதுறை கடத்தொழில் துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற கடத்தொழிலாளர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்களின் 2 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ் நெடுந்தீவு அருகே நேற்று மாலை எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைதான 7 இந்திய கடத்தொழிலாளர்களையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 3 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்ய கோரி இன்று காலை கொழும்பு உயர் நீதிமன்றத்தின் முன்னால் அமைதியான முறையில் போராட்டம் ஒன்று நடைபெற்றது. தற்போதைய சட்டமா அதிபர் ஊழல் மற்றும் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை சட்டமா அதிபரை குறிவைத்து சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அண்மைய பதிவுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது. சில நபர்கள் இதுபோன்ற பதிவுகள் மூலம் சட்டமா அதிபர் அலுவலகத்தின் சுதந்திரத்தில் நியாயமற்ற முறையில் தலையிட முயற்சிப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குற்றவியல் வழக்குகள் தொடர்பாக சட்டமா அதிபர் ஒரு நீதித்துறை செயல்பாட்டை செய்கின்றார் என்பதை அந்த அறிக்கை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. விசாரணை அதிகாரிகள் முன்வைக்கும் தகவல்களின் அடிப்படையில் ஒரு சந்தேக நபருக்கு எதிராக
குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்வதா இல்லையா அல்லது குற்றச்சாட்டுகளை தொடரலாமா என்பதை சட்டமா அதிபர் தீர்மானிக்க வேண்டும் எனவும் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வாரத்திற்கான பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான மதிப்பிடப்பட்ட சில்லறை விலை வரம்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. நுகர்வோர் விவகார அதிகார சபையிடமிருந்து இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இந்த சில்லறை விலை வரம்புகள் ஜனவரி 19 முதல் 25 வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையால் வெளியிடப்பட்ட அறிவிப்பிலே இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. அரசாங்க பகுப்பாய்வாளர் துறைக்கு 26 உதவி அரசு பகுப்பாய்வாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க பகுப்பாய்வாளர் துறையில் உதவி அரசு பகுப்பாய்வாளர்களுக்கான சுமார் 30 வெற்றிடங்கள் இருப்பதாக பொது நிர்வாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக அரசாங்க பகுப்பாய்வாளர் அறிக்கைகளை வழங்குவது தொடர்பான பணிகளில் சிக்கல்கள் எழுந்துள்ளன. அதன்படி பிப்ரவரி முதல் வாரத்துக்குள் தொடர்புடைய நேர்காணல்கள் நடத்தப்பட்டு புதிய ஆட்சேர்ப்புகள் முடிக்கப்படும் என்று பொது நிர்வாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.